ஆசீர்வாதமான மழை பெய்யும் பெய்யும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பு செய்யக்கூடிய இன்றைய விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்துகிறதை நினைத்து, உங்களை கர்த்தருக்குள் ஸ்திரப்படுத்துகிறதை நினைத்து, திடப்படுத்துகிறதை நினைத்து மனதார ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்ட பின்பு பகல் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ, அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த வேத வார்த்தையின்படி கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தியிருக்கிறார். இன்றைக்கும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் நமக்கு இந்த புதிய மாதத்தில் தருகிற ஒரு வார்த்தை, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது: ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் சொல்கிற ஒரு காரியம், ஆசீர்வாதமான மழை பெய்யும். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிறது ஒரு மழை. விவசாயிகள் மட்டுமல்ல, எந்த தொழில் செய்கிற பிள்ளைகளானாலும் சரி, எந்த ஒரு அரசாங்கமானாலும் சரி, எதிர்பார்ப்பது ஒரு மழை. ஏன்னா மழை என்பது அத்தியாவசியமான ஒன்று. அது எல்லாரோட கூட தொடர்புடையது, எல்லா நிலைகளோடு கூட தொடர்புடையது மழை. ஒரு வருஷம் மழை இல்லை என்றால் விவசாயம் மட்டும் பாதிக்காது, எல்லா தொழிலும் பாதிக்கும், எல்லா வருமானங்களும் பாதிக்கும், பணப்புழக்கம் பாதிக்கும். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அப்போ மழை என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. ஆண்டவர் சொல்கிறார், ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். எனக்கு அருமையான தேவஜனமே, மழையை பெய்ய பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நான் இப்போ சொல்ல போகிறது மேலேருந்து தண்ணி விழுகிற அந்த மழையை குறித்து சொல்லலை. வேதவசனத்தில் ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாத மழையை ஏற்ற காலத்தில் பெய்ய பண்ணுவார். அது பெய்யும் பொழுது அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் எந்த மழையை, எந்த ஆசீர்வாத மழையை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ அதை பெய்ய பண்ணுகிறவர் கர்த்தர் என்பதை நம்ம முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்தில், என் எதிர்காலத்தில், என் தொழில் காரியங்களில், என் வியாபார காரியத்தில், என் வேலை வாய்ப்பு காரியத்தில், நான் செய்கிற ஊழியத்தில், நான் செய்கிற கையின் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழை ஒன்று வேண்டுமானால் அதை தேவன் பெய்ய செய்தால் மட்டுமே அது பெய்யும். நம்மளா பெய்ய வைக்க முடியாது, நம்மளா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட மழை? ஆசீர்வாதமான மழை பெய்யும். அவர் பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார், மழை பெய்யும், அது ஆசீர்வாதமான மழை. இப்போ வசனம் சொல்கிறது, எப்போ அந்த மழையை பெய்ய பண்ணுவேன்னா, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஏற்ற காலத்தில். ஏற்ற காலம் என்றால் சரியான காலத்தில், இன்னும் சொல்ல போனால் சரியான நேரத்தில், இன்னும் சொல்ல போனால் தேவையான நேரத்தில். அதான் ஏற்ற காலம். எந்த மழை நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் தேவையோ, இந்த மழை அல்லது இந்த ஆசீர்வாத மழை, இந்த ஆசீர்வாதம் இல்லை என்றால் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று எண்ணப்படுகிற ஒரு நிலைமை வருகிறதா, அதுதான் ஏற்ற காலம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். அந்த மழை ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். வாழ்க்கையில் பற்பல ஆசீர்வாத மழை எதிர்பார்த்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருக்கென்று ஒரு நேரம் உண்டு, ஏற்ற காலம் ஒன்று உண்டு. உங்கள் வாழ்க்கையில் எந்த மழையை எப்போ பெய்ய செய்யணும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் அறிவார். அவர் அந்த ஏற்ற காலத்தில் அந்த மழையை பெய்ய பண்ணுவார். அது ஆசீர்வாதமான மழையாக இருக்கும். வியாதியோடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? சுகம் என்கிற மழையை பெய்ய பண்ண வேண்டிய நேரத்தில் கர்த்தர் பெய்ய பண்ணுவார்.
திருமண தடையோடு இருக்கிறீங்களா? ஏற்ற காலத்தில் அந்த திருமணம் என்கிற மழையை பெய்ய பண்ணுவார். வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? படித்து பல ஆண்டுகளாகி வேலை இல்லைன்னு சொல்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். ஏற்ற காலத்தில் அந்த வேலை வாய்ப்பு என்கிற மழையை பெய்ய பண்ணுவார். விவசாயத்தில் ஏற்ற மழையை பெய்ய பண்ணுவார். தொழில் வியாபாரத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மழையை பெய்ய பண்ணுவார். எந்த மழை எப்பவும் தேவை என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். அதனால் வேதம் சொல்கிறது, இந்த மழையை யாருக்கு பெய்ய பண்ணுவார்? அந்த வசனம் சொல்லப்படுது, அவர்களையும் 26 வசனம் சொல்கிறது, நான் அவர்களையும் நான் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்யப்படுவேன். ஆசீர்வாதமான மழை அவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவர்கள் யார் என்று சொன்னால், அதுக்கு ரெண்டு வசனத்தை முந்தி சொல்கிறேன். 24 வசனத்தில் ஒன்றை சொல்லப்படுது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். முதல் காரியம், யாருக்கு கர்த்தர் தேவனாய் இருக்கிறாரோ அவர்களுக்கு கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். யார் யார் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோமோ, யாருக்கெல்லாம் கர்த்தர் தேவனாக இருக்கிறாரோ அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். நம்பர் 1. ரெண்டாவது கண்டிஷன் என்ன? 25 வசனம் சொல்கிறது, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து. அப்போ கர்த்தர் யாரோடு சமாதான உடன்படிக்கை செய்கிறாரோ அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் கர்த்தர் மழையை பெய்ய பண்ணுவார். 2 காரியம்தான். அவர்கள் என்று சொல்லப்படுகிறது. 2 பேரை சொல்ல, 2 கண்டிஷனை சொல்லுது. 1, கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்கணும். 2வது, கர்த்தர் நம்மோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ணி இருக்கணும். கர்த்தருக்கு நமக்கு இடையில ஒரு உடன்படிக்கை இருக்க வேண்டும். இருக்குதா? கர்த்தர் தான் நமக்கு தெய்வமாக இருக்கிறாரா? இல்லை அப்பப்போ நம்ம தெய்வங்கள் மாறுகிறதா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு தெய்வம். நம்ம தொழிலுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துட்டோம்னா தொழில் தான் நமக்கு தெய்வமாக இருக்கிறது. நகை, பணம், ஐஸ்வர்யத்தின் மேல் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா அதுதான் நமக்கு தெய்வம். வேதத்தில் ஒரு அவர்கள் வயிறே அவர்களுக்கு தெய்வம்னு சொல்லி வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 2 கண்டிஷனுக்கும் நம்ம ஒபே பண்ணுவோம். கர்த்தர் தான் எனக்கு தெய்வம், கர்த்தரை நான் தெய்வமாக கொண்டிருக்கிறேன். அடுத்தது, நான் கர்த்தரோடு கூட, கர்த்தர் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், நானும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வேன் என்ற ஒரு உடன்படிக்கை கர்த்தரோடு கூட நம்ம பண்ணியிருந்தால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். என்ன மழை பெய்யுமா? ஆசீர்வாதமான மழை பெய்யும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையின்படி கர்த்தரை தெய்வமாக கொண்டிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வாதம் என்கிற மழையை பெய்ய பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று சொன்ன வார்த்தையின்படி என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுக்கு மழையை நீர் பெய்ய பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமாக இருக்கிறார்களோ, ஆண்டவரே நீர் யாராருக்குள்ள உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறீர்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற அந்த மழையை நீர் பெய்ய பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் ஆசீர்வாதமான மழை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், பிள்ளையுடைய குடும்பத்தில், எதிர்காலத்தில், வேலையில், ஆவிக்குரிய காரியத்தில், சரீரத்தில், தொழில் ஸ்தலத்தில் பெய்யட்டும் அப்பா. இதுவரைக்கும் கண்ட உபத்திரவங்கள், தரித்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆசீர்வாத மழையை நீர் பெய்ய பண்ணி பிள்ளைகளை ஆசீர்வாதமான வழியிலே நீங்க நடத்த போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி செய்ய அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் மழையினால் நீங்கள் நிறைத்து ஆசீர்வதிக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்மை கிருபை தொடரட்டும். இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளினுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா. இதிலும் பெரிதானவைகளை இந்த மாதத்தில் பிள்ளைகள் காண கிருபை செய்யுங்க. நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருங்க. கர்த்தரோ நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கையை மீறாமல் இருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஏற்ற மழையை, ஏற்ற ஆசீர்வாதத்தின் மழையை உங்கள் வாழ்க்கையில் பெய்ய பண்ணுவார். God bless you.